கார்த்திக் ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி தற்போது மீண்டும் பொறுப்பேற்க இருக்கிறார் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே அவருக்கு ஏதேனும் பொறுப்பு வழங்க வாய்ப்பு இருக்கிறதா? அது குறித்த விவரங்களை சொல்லலாம். தமிழகத்தில் அந்த தேர்தல் நடைமுறை அமலில் இருக்கக்கூடிய காரணத்தினால் பொன்முடி அவர்களுக்கு மீண்டும் அமைச்சராக பொறுப்பே வழங்கலாமா என்பது தொடர்பாக நீதிமன்றத்திலும் அதே நேரத்தில் தேர்தல் ஆணையத்திலும் இது தொடர்பாக நீண்ட ஒரு ஆலோசனையானது நடத்தப்பட்டது. அந்த ஆலோசனை அடிப்படையாகவும் அதே நேரத்தில் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் அடிப்படையாகவும் கொண்டுதான் அவருக்கு மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்பதற்கான அந்த ஏற்பாடானது நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. ஆளுநர் மாளிகையில் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இன்று காலை 9 மணி அளவில் மீண்டும் அவர் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வார் என்ற தகவல் வெளியாகி இருந்தாலும் 3:30 மணிக்கு இந்த அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெறும் என்று தற்போது ஆளுநர் மாளிகையிலிருந்து தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் இன்று காலையிலிருந்து இது பொன்முடி அவர்கள் தரப்பிலும் அதே நேரத்தில் திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் தரப்பிலிருந்தும் இந்த தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் தற்போது ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தரப்பிலிருந்து 3:30க்கு அவர் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வதற்கான நிகழ்வு நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கக்கூடிய காரணத்தினால் ஆளுநர் இந்த மீண்டும் அமைச்சராக பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான அந்த இசைவை அவர் தெரிவித்திருக்கிறார் என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக தகவலாக கிடைத்திருக்கிறது. என்றால் அவர் பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி, அதாவது நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பில் தண்டனை தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆளுநர் தரப்பில் ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். அதன் காரணமாக தான் மீண்டும் அமைச்சராக பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று ஆளுநர் தரப்பில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு காரணமாக நீதிமன்றத்தின் அந்த வழிகாட்டுதல் அடிப்படையால் தான் தற்போது மீண்டும் அவர் அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். இன்று மதியம் 3:30 மணிக்கு அமைச்சராக பொறுப்பேற்பதற்கான அந்த நடைமுறைகள் ஆளுநர் மாளிகையில் நடத்தப்படுகிறது. மூத்த அமைச்சர்கள், முதலமைச்சர் உள்ளிட்ட ஒரு சில நிர்வாகிகள் மட்டுமே உடன் இருப்பார்கள் என்று தகவலானது கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் பெரிய அளவில் நிகழ்ச்சியாக நடத்தாமல் அந்த பதவியேற்பு நிகழ்வு என்பது சிறிய அளவில் அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிக்கலாம் என்ற அடிப்படையில் தான் அதற்கான ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அவர் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றாலும் இலாக்கா என்பது ஏற்கனவே அவருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக அவர் வகித்து வந்தார். அந்த இலாக்காவே மீண்டும் அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. என்றால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல் இருக்கக்கூடிய காரணத்தினால் புதிய இலாக்காக்கள் எதுவும் மாற்றி வழங்குவதற்கான வாய்ப்பில்லை என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. எனவே ஏற்கனவே அவர் வகித்து வந்த உயர்கல்வித்துறை அமைச்சருக்கான அந்த இலாக்காவே அவருக்கு மீண்டும் ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது.